ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் வாட்ச் வாங்கணும், இல்லை பெரியவங்களுக்கு வாட்ச் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? இந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த கண்டெய்னருடைய மூடியையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாஞ்சையுமே எடுத்துடலாங்க. பாஞ்செல்லாம் எடுத்துகிட்டு இந்த கண்டெய்னருடைய மூடியையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சில் மேலே வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு லேயர் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் கூட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினோம் அப்படின்னாவே ஈஸியாக ஒட்டிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் எடுத்து மேலே வச்சு ஒட்டி விட்டுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு சைடில் அந்த ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஓப்பன் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் நம்ம இந்த கண்டெய்னருடைய மூடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த மூடியை வந்து ஒட்டி விட்டுற போகிறோம். அதுக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை அந்த மூடிக்கு மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான நீடில் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த நீடில் ஸ்டாண்டில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊசிகளையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ஊசியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். குண்டூசி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா துணி தைக்கிற ஊசியெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சையத் அலி, ஃபாத்திமா, ஜஷ்வந்த், விசாலாட்சி, அஃப்ரின், கனகவல்லி, ஹனியா, அசினா, குதுப், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி டேபிளில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குண்டூசிகளை அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. அதே மாதிரி ஊசியும் தொலையாமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த நீடில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் பக்கெட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய மூடியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது இன்னொரு டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணதால் ஹோல்ஸ் போட்டிருக்கு. இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிஃப்ட் ராப்பர் எடுத்து இந்த கண்டெய்னருக்கு மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிஃப்ட் ராப்பரை அதுக்கு மேலே ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு இதை வந்து ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் தரையில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்டில் எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் ஹேங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அது கூடவே ஒரு 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நம்ம எடுத்திருக்க அந்த மூடிகளில் ஒவ்வொன்றா ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மூடியை வந்து உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம எடுத்திருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை 1 பை 1 கொஞ்சம் கேப் விட்டு 3 கார்னர்ஸில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா தாங்க டக்குன்னு ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற எதுவுமே அந்தளவுக்கு சரியாக ஒட்டாதுங்க. ஸோ அதனால் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 ஸ்டிக்கையும் கீழே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்குடைய இன்னொரு முனைகளில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
இன்னொரு மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மூடியை மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டேப் ரோலுடைய அந்த பாட்டம் இருக்கும் இல்லைங்களா, கடைசி போர்ஷன், அந்த ரோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியுடைய கீழ்ப்பகுதியில் ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே ஒட்டும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் கிடைக்கும் இந்த ஆர்கனைசருக்கு. அப்படியே தரையில் இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த ஆர்கனைசரில் குட்டி குட்டி ஐட்டம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், லெஸ் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி டேட் பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பேரிச்சப்பழம்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான் இது. ஸோ அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய பிளாஸ்டிக் ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடி, ஆயில் கேனுடைய மூடிலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே பழைய டேப் ரோலுடைய பாட்டம் போர்ஷனையும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி மூடிகள் இருந்தால் எடுத்து அதை வந்து இந்த கண்டெய்னருடைய உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னருக்குடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும் பொழுது நிறைய பொருட்களை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்திருக்கேன். அந்த பேக்குடைய பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு பாருங்கள், ஒரு ட்ரே மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு விட்டுடலாங்க. வச்சு விட்டுட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை சின்னதாக இருக்குது இந்த பாக்ஸ், அந்த பேக் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்காக ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அதையே ஒரு போர்ஷனாக நம்ம மாற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடில் வந்து இந்த பாக்ஸை வச்சு க்ளூ அப்ளை பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் உள்பக்கமாக மடித்து விட்டு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு போர்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது தனியாக ஒரு போர்ஷனாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ட்ரே. இதில் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அந்த பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடியில் வந்து பேங்கிள்ஸ், செயின்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா போர்ஷன் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து வாட்ச் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மற்ற போர்ஷன்ஸில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஏர் கிளிப்ஸ் தான் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பொருட்களை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ட்ரே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஷாப்பிங் பேக்ஸையும் டேட் பாக்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு துணி காய வைக்கிற கிளிப் தாங்க எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பை நம்ம ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒரு சைடில் ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து கிச்சனில் சிங்க் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த கிளிப்பை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பாத்திரம் வாஷ் பண்ணும்பொழுது பேங்கிள்ஸ் வந்து கையில் போட்டிருப்போம். அந்த பேங்கிள்ஸை கழட்டி வச்சுட்டு தானே வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கழட்டி வச்சுட்டு வாஷ் பண்ணும்பொழுது இந்த கிளிப்பில் அழகாக ஹேங் பண்ணிக்கலாங்க. நம்ம கழட்டிட்டு இந்த பேங்கிளை எங்கே வைக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி தேடாமல் இந்த மாதிரி பக்கத்துலேயே சிங்க் பக்கத்துலேயே ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக 2-3 பேங்கிள்ஸ் வந்து தாராளமாக இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாத்ரூம்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குளிக்கும்போது அந்த மாதிரி பேங்கிள்ஸோ செயினோ ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ்
சமையல் யூடியூப் சேனல்லையும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.